அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் புதிய ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவரை வந்தடைவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை புதிய மாதத்தில வாசிக்கலாம். இந்த நாளில 2 புஸ்தகம் 13வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் குறிப்பேடு பகுதி 13. யூதாவின் அரசன் அபியா. அரசன் ரெகொபெயாம் ஆட்சியேற்று 18ஆம் ஆண்டில் அபியா யூதாவுக்கு அரசனானான். எருசலேமில் அவன் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கிபையாவை சேர்ந்த உரியல் மக்கள் மீகாயா என்பவளே அவன் தாய். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே போர் நடந்து வந்தது. அபியா தேர்ந்தெடுக்கப்பட்ட 40,000 வலிமை மிக்க வீரர்களுடன் போருக்கு சென்றான். அதுபோன்றே யெரொபெயாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வலிமை மிகு 80,000 வீரர்களை சேர்த்து கொண்டு போருக்கு அணிவகுத்து நின்றான். அபியா எப்ராயிம் மலைநாட்டின் சமாரியும் என்ற குன்றின் மேல் நின்று கொண்டு, யெரொபெயாம், எல்லா இஸ்ரேல் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் இஸ்ரேல் அரசை தாவீதுக்கும் அவன் மைந்தர்களுக்கும் முறிவுறாத உடன்படிக்கையாக என்றென்றைக்கும் அளித்ததை நீங்கள் அறியீர்களோ? இருப்பினும் நேபாற்றின் மகனும் தாவீதின் மகன் சாலமோனின் அலுவலமான யெரொபெயாம் தன் தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அவன் வீரனான கயவரை சேர்த்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு சாலமோன் மகன் ரெகொபெயாமை வென்றான். அப்பொழுது ரெகொபெயாம் மன வலிமை அற்ற இளைஞனாயிருந்தான். எனவே அவனால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இப்பொழுது தாவீதின் வழி மரபிற்கு ஆண்டவர் அளித்த அரசை எதிர்த்து நிற்க நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் பெருந்திரளாக இருக்கிறீர்கள். அத்துடன் யெரொபெயாம் உங்களுக்கு தெய்வங்களாக செய்த பொற்கன்று குட்டிகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் ஆரோனின் வழிவந்த ஆண்டவரின் குருக்களையும் லேவியரையும் புறக்கணித்து விட்டு மற்ற நாட்டு மக்களைப் போல் உங்களுக்கு குருக்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள். ஒரு இளம் காளையோடும் 7 ஆட்டு கிடாய்களோடும் திருநிலை பெற வரும் எவனும் தெய்வமல்லாதவற்றுக்கு குருவாகி விடுகிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே எங்கள் கடவுள், அவரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆரோன் வழி வந்த குருக்களே ஆண்டவருக்கு பணிபுரிவர். லேவியரோ அப்பணியில் துணை நிற்பர். அவர்கள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தி நறுமண தூபமிட்டு தூய்மையான மேசை மேல் திருமுன்னிலை அப்பங்களை வைப்பர். பொன் விளக்கு தண்டின் அகல்கள் மாலைதோறும் ஏற்றப்படும். இவ்வாறு நாங்கள் எங்கள் கடவுளாம் ஆண்டவரின் ஒழுங்கு முறைகளை நிறைவேற்றுகிறோம். நீங்களோ அவரை புறக்கணித்து விட்டீர்கள். இதோ கடவுளே எங்கள் தலைவராக எங்களோடு இருக்கிறார். எங்களுக்கு எதிராக போரிட அவருடைய குருக்களே எக்காலங்களை ஊதி பேரொளி எழுப்புவார்கள். ஆதலால் இஸ்ரேல் மக்களே, உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக போரிடாதீர்கள், ஏனெனில் நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள் என்று கூறினார். ஆனால் யெரொபெயாம் பதுங்கி செல்லும் ஒரு படையை அனுப்பி யூதாவை பின்பற்றும் சுற்றி வளைக்க செய்தான். அவனோடு இருந்த படையோ யூதாவின் முன்னே நின்றது. யூதாவின் வீரர்கள் திரும்பி பார்த்தபோது அவர்களை முன்னும் பின்னும் எதிர்க்கும் படைகளை கண்டனர். உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரலிட குருக்கள் எக்காலங்களை ஊதினர். யூதாவின் வீரர்கள் போர் முழக்கமிட்டனர். அப்படி முழக்கமிட்ட பொழுது கடவுள் அபியா யூதா முன்பாக யெரொபெயாமை இஸ்ரேல் எல்லாரையும் முறியடித்து இஸ்ரேலர் யூதாவுக்கு புறமுதுகு காட்டி ஓடினர். கடவுள் இஸ்ரேல் மக்களை யூதாவிடம் கையளித்தார். அப்பொழுது அபியாவும் அவன் மக்களும் அவர்களை பெருமளவில் வெட்டி வீழ்த்தி இஸ்ரேலில் ஆற்றல் மிகு 5 லட்சம் வீரர்களை கொன்றனர். அந்நேரத்தில் இஸ்ரேலின் புதல்வர் சிறுமையுற தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்த யூதாவின் புதல்வர் வலிமையுற்றனர். பின்பு அபியா யெரொபெயாமை துரத்தி சென்று பெத்லேகேமை அதன் சிற்றூர்களையும் எசானாவையும் அதன் சிற்றூர்களையும் எப்ரோனையும் அதன் சிற்றூர்களையும் அவனிடமிருந்து கைப்பற்றினான். அபியாவின் வாழ்நாள் முழுவதும் யெரொபெயாம்
வலிமை உறவில்லை. ஆண்டவர் அவனை தண்டிக்க அவனும் இருந்தான். பின்பு அபியா மிகுந்த வலிமை அடைந்தான். அவனுக்கு 14 மனைவியரும் 22 புதல்வரும் 16 புதலரும் இருந்தனர். அபியாவின் பிற செயல்கள் யாவும் அவன் வழிமுறைகளும் உரைகளும் இறைவாக்கினர் இத்தோ எழுதிய ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 நாளாகம புஸ்தகம் 13ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமன்கள், தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.